வாங்க கரம் மசாலா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். எப்படி ரெடி பண்ணலாம் சொல்கிறோம் வாங்க. மிளகு கொஞ்சம் போட்டுக்கங்க, அது கொஞ்சம் செவந்து வரட்டும். அன்னாச்சி பூ போட்டுக்கங்க, எல்லாத்தையும் சும்மா சூடு தான் காட்ட போகிறோம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கங்க, லவங்கம் போட்டுக்கங்க, பட்டை போட்டுக்கங்க, எல்லாம் 25 கிராம் 25 கிராம். ஏலக்காய் போட்டுக்கங்க, போட்டுக்கங்க, காஷ்மீர் மிளகா காரத்துக்கு இல்லை, கலருக்கு தான். மல்லி போட்டுக்கங்க, எல்லாத்தையும் போட்டு நல்லா சூடு காட்டுங்க. பிரியாணி எல்லாம் போட்டுக்கங்க, போட்டு எல்லாத்தையும் ஒரு சூடு காட்டுங்க. எங்ககிட்ட ஜாதிக்காய் இல்லை, ஜாதிக்காய் பொடி தான் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி கலந்துக்கிறோம். இதை ரொம்பவும் மேலே வெயிலெலாம் காய வைக்கக்கூடாது. வெயிலில் காய வச்சா இதனுடைய தன்மைலாம் போயிடும். அப்படியே லைட்டாக சூடு ஆறின பிறகு உடனேவே இதை வறுத்து டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. கரம் மசாலா கடையில் வாங்காதீங்க, அவங்க என்னென்னலாம் போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளே வேணுன்றதெல்லாம் வாங்கின்னு வந்து வீட்டிலே அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டா நம்ம வீட்டிலே கரம் மசாலா ரெடி ஆகிடும். நாங்கள் அடுத்தது மிளகாத்தூள்லாம் அரைச்சோன்னா நாங்களே காமிக்கிறோம் பாருங்கள். தனி மிளகாத்தூளும் வீட்டிலே தான் அரைச்சிப்போம், மல்லித்தூளும் அரைச்சிப்போம், குழம்பு மிளகாத்தூளும் அரைச்சி வச்சுப்போம். எதுவுமே அதிகமாக நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம். மரமுக்கும் போட்டுக்கோங்க. கரம் மசாலாவை வறுத்தோம்ல, அதை மிக்சியில் போட்டு அரைக்கலாம் வாங்க. அரைச்சி கொட்டலாம். இன்னொரு ஈடு அரைக்கணும் வாங்க. எவ்வளோ வாசனையா இருக்கு பாருங்க அரைக்கக்குள்ளே. ஆமாங்க, ரொம்ப வாசனையா இருக்கு. பல பூ வாசனை நல்லா ஹெவியா இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலாவை வறுத்து அரைச்சி கலந்தாச்சு. டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. எந்த குழம்பு வச்சாலும், ஒரு குருமா குழம்பு வச்சாலும், ஒரு கறி குழம்பு வச்சாலும், ஒரு கறி வறுத்தாலும், எது பண்ணாலும் இந்த கரம் மசாலாவை கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லா குழம்புக்கும் நல்லா வாசனையாக இருக்கும்.